ஸ்ரீ குருப்பியோ நமக. திருப்பாவை 16ஆம் நாள் பாடல். ஓரடியில் சொல்லும் ஒரு கதை. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணனை தனது அண்ணனாகிய கம்சனிடமிருந்து காப்பதற்காக வசுதேவர் அந்த குழந்தையை யார் கண்ணிலும் படாமல் இரவு நேரத்திலே யமுனை நதியை கடந்து தூக்கிச் சென்றார் இல்லையா? அங்கே நந்தகோபனாகிய தனது நண்பனிடம் அந்த குழந்தையை விட்டு சென்று அங்கே பிறந்திருந்த மாயக் குழந்தையை அல்லவா எடுத்து வந்தான். அந்த கோபன் யாரென்று பார்ப்போமே. நந்தகோகுலத்தின் மன்னனாக திகழ்ந்தவன், யாதவ குலத்தின் தலைவனாகவும் கோபியர்களையும் கோபிகைகளையும் இந்திரனிடமிருந்து காப்பாற்றுபவன். ஏன், கண்ணனையும் மாமன் கம்சனிடமிருந்து காப்பாற்றியவர்தானே. கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பு தந்த வளர்ப்பு தந்தை அல்லவா. யசோதை கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயாக அவனது லீலைகளை எல்லாம் பார்த்து அனுபவித்தவள். ஆனால் ஸ்ரீ ஆண்டாள் நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று பாடினாளே. ஏனென்றால் நந்தகோபனின் வளர்ப்பிலே நந்தனின் நந்தனாக தலைவனாகத்தானே ஆயர்பாடியிலே பெருமையுடனும் பாதுகாப்புடனும் வளர்ந்திருக்கிறான் என்பதை இங்கே சுட்டி காண்பிக்கின்றான். வாருங்கள், நந்தகுமாரனை வாழ்த்துவோம், நவநீத சோரனை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.